கடந்த 2 நாட்களில் கடும் உயர்வை சந்தித்த தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,50,000க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்துக்கு முன் சமீபத்தில் உயிரிழந்த தலைவர்கள், பிரபலங்களுக்கு இரங்கல். எழுத்தாளர்கள் பூமணி, புவியரசு, இயக்குநர் பாக்யராஜ், பின்னணி பாடகி ஜானகி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம். மேகதாட்டு காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க கோரி திமுக ஒத்திவைப்பு தீர்மானம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக ஏற்பதாக விவாதத்துக்கு அனுமதி அளித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். மேகதாட்டு விவகாரத்தில் தமிழக அரசு இதுவரை என்ன செய்தது என சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதி குறித்தும் கேள்வி எழுப்பிய உதயநிதி ஸ்டாலின். மேகதாது அணை கற்ற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? திமுக ஆட்சியில் கடிதம் எழுதுவதாக விமர்சித்த தற்போதைய முதல்வரும் மத்திய அரசுக்கு கடிதம்தான் எழுதுவதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக அரசு தவிர்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. இப்பொழுது ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ கடிதங்கள் எழுதினதை விமர்சிச்சு இப்போ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முதல்வர் விஜய் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு அவை முன்னவர் செங்கோட்டையன் எதிர்ப்பு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உள்ளதை மட்டும் பேச சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. சிறப்பு கவனம் கொடுத்திருக்கிறேன், அதை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். மீதி விஷயங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை என சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் திட்டவட்டம். மேகதாட்டு அணைக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் விளக்கம். காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால அதை வச்சு அரசியல் பண்ற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி தொகுப்பு வழங்கப்பட்டு விட்டதாக முதல்வர் விஜய் விளக்கம். அரசியலே நாங்கள் தான் என சொல்பவர்களுக்கு பேப்பர் படித்தால் தெரிந்திருக்கும் எனவும் முதல்வர் சாடல். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முதல்வர் கூறுவது குறுவை சாகுபடி தொகுப்பு, காவிரி விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதில். பேப்பர் படித்தால் மட்டும் போதாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால்தான் தெரியும் எனவும் பதிலடி. நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும்.
இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பகை நாடுகளே பிரச்சனைகளை பேசி தீர்க்கின்றன, பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்க்கலாம் என நினைத்தேன். காவிரி விவகாரத்தில் கர்நாடகா செல்ல முயன்றது குறித்து சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் விளக்கம். நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். இன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். கர்நாடகா சென்றால் அவமானம் ஏற்படும் என எதிர்க்கட்சிகள் கூறிய போதும் மக்களுக்காக அதனை ஏற்க தயாராக இருந்தேன். மேகதாட்டு அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை அரசு விட்டுக் கொடுக்காது எனவும் முதலமைச்சர் விஜய் உறுதி. நாம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். காவிரி தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் மண்டியிட தேவையில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ செல்லசாமி பேச்சு. முதல்வருக்கு அவமானம் ஏற்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கான அவமானம் என்றும் கருத்து. அது கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல அணை அல்ல. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். காவிரி படுகை விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர்களோடு பேசி காவிரி விவகாரத்தில் தீர்வு காண வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்திலே இருந்த வரலாறு. திமுக ஆட்சியில் மேகதாட்டு மேல்முறையீட்டு வழக்கில் 3 முறை மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. சட்ட போராட்டங்களில் திமுக தாமதம் செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் கே என் நேரு பதில். அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். உச்சநீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. தொகுதி மறுசீரமைப்பில் திமுகவின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. அவை குறிப்பில் இருந்து நீக்க உத்தரவிட்ட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியிலே தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்வார். மேகதாட்டு விவகாரத்தில் முயற்சிகள் தேவையில்லாதது, வலுவான சட்ட முன்னெடுப்பே தேவை என சௌமியா அன்புமணி பேச்சு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி மனுவுடன் டெல்லி செல்லவும் வலியுறுத்தல். We don't need the dam. அவ்வளவுதான். No dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. காவிரி ஆற்றில் நீர்வரத்து 19,000 கனஅடியிலிருந்து 15,000 கனஅடியாக குறைந்தது. ஒகேனக்கல் அருவியில் தொடர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு.
மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 18,875 கன அடியாக குறைந்தது. குடிநீர் தேவைக்காக அணை மின் நிலையம் வழியாக 1,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். உதகை, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பனிமூட்டத்துடன் சாரல் மழை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குளிரின் தாக்கம். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு, வருசநாடு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடை அடைப்பு போராட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி மக்களை வெளியேற்றுவதாக புகார். நெல்லை அருகே கூண்டில் சிக்கிய மேலும் ஒரு கரடி. கடந்த 35 நாட்களில் 4 கரடிகள் பிடிபட்ட நிலையில் 2 கரடிகள் உயிரிழப்பு. சேலத்தில் ஆடித் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பாரம்பரிய வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி கோலாகலம். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குவிந்த ஆயிரக்கணக்கானோர் பக்தர்கள். தொடர் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் தலைநகர் டெல்லி. சாலையில் குளம் போல தேங்கும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. டெல்லியில் மழை தொடரும் என ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். ஆங்காங்கே தேங்கும் தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுப்பணி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள். ஹரியானா மாநிலம் குருகிராமில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மழை நின்ற பிறகும் தண்ணீர் தேங்குவதால் சிரமத்திற்கு ஆளாகும் மக்கள். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் குடியிருப்புகளுக்கு முன் 20 அடி ஆழத்திற்கு உள்வாங்கிய சாலை. வாகன போக்குவரத்திற்கு தடை விதித்து சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ள உள்ளூர் நிர்வாகம். ஆக்ராவில் தொடர் கனமழை காரணமாக உள்வாங்கிய சாலை வளர்ச்சியில் ஆழத்தை அளப்பதாக குறிப்பிட்டு பள்ளத்தில் இறங்கிய சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் நிதின் கோலி. உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் அலகந்தா, மந்தாகினி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றுக்கருகே செல்ல வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு தொடர் எச்சரிக்கை. கேரளத்தின் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். கேரளத்தில் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றும் அரசு வேலை கிடைக்கவில்லை என்று இளைஞர்கள் போராட்டம். இளைஞர்களுக்கு ஆதரவாக பேரணி செல்ல முயன்ற பாஜக யுவ மோர்ச்சாவினர் மீது தண்ணீர் பீச்சி அடித்து கலைத்த காவல்துறை.